ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப் தியரி கிளாஸில் வந்து ஹாமில்டோனியன் கிராஃப்ஸ் செக்ஷனில் நெக்ஸ்ட்டு உள்ளதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா வந்து க்ளோஷரோட டெஃபினிஷன். ஒரு கிராஃப் ஜி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம க்ளோஷர் வரைவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஜி அப்படிங்கிற ஒரு கிராஃபை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். ஸோ ஜிங்கிற கிராஃபை வந்து நம்ம இதை மாதிரி புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளையே வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஜிங்கிற கிராஃபுக்கு நம்ம எப்படி க்ளோஷர் வரைவோம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதே கிராஃபில் உள்ள எட்ஜஸை ஃபஸ்ட்டு வந்து போட்டுடணும். The closure of the graph G is obtained by repeatedly joining the pair of non-adjacent vertices whose degree sum is at least p until no such pair remains. இதுதான் வந்து க்ளோஷரோட டெஃபினிஷன். அதாவது ரெண்டு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் யூவும் வியும் வந்து இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போது டிகிரி ஆஃப் யூ ப்ளஸ் டிகிரி ஆஃப் வி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது பி அப்படின்ட்டு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸை வந்து நம்ம க்ளோஷரில் வந்து அட்ஜசன்சி கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து க்ளோஷரோட டெஃபினிஷன். வேர் பிங்கிறது என்னது அப்படின்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் த கிராஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த யூவும் வியும் வந்து நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ யூவோட டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 3, வியோட டிகிரியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3, மூணையும் கூட்டினா வந்து 6 கிடைக்குமா? மொத்தம் இந்த கிராஃபில் உள்ளது வந்து 6 வெர்டிசஸா? அப்போ 6 greater than or equal to 6. ஸோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இந்த யூவையும் வியையும் வந்து அட்ஜசன்சி கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த கிராஃபை தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிராஃபில் நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போது இதை வந்து நம்ம யூ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம், இதை வந்து வி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ யூவோட டிகிரி பார்த்திங்கன்னா வந்து 4, வியோட டிகிரி பார்த்திங்கன்னா வந்து 2. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 4 2 6ங்கிறதுனால இந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம என்ன செஞ்சிடலான்னா வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எதை எடுக்கலாம் அப்படின்னா யூன்னு இந்த வெர்டெக்ஸை வந்து யூ அப்படின்ட்டு எடுப்போம், இதே வெர்டெக்ஸை வந்து வி அப்படின்ட்டு எடுப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூக்கு டிகிரி வந்து 1 2 3, விக்கு டிகிரி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3. ஸோ 6 வருதா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா யூவையும் இந்த வியையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ யூங்கிற வெர்டெக்ஸ் வந்து இதே இருக்கட்டும், விங்கிற வெர்டெக்ஸை இதை சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ யூங்கிற வெர்டெக்ஸுக்கு டிகிரி பார்த்திங்கன்னா 4, விங்கிற வெர்டெக்ஸுக்கு டிகிரி பார்த்தோன்னா வந்து 7 3. ஸோ 4யும் 3யும் கூட்டினா 7 கிடைக்கும். 7ங்கிறது வந்து 6 விட பெருசு. அதனால நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த ரெண்டு லைனையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எதை எடுக்கலான்னா இதை வந்து யூ அப்படின்ட்டு எடுப்போம், இந்த வெர்டெக்ஸை வந்து வி அப்படின்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து 1 2 3 4 டிகிரி இருக்குது, இதுக்கு வந்து டிகிரி வந்து 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து 4 + 2 வந்து 6 அப்படிங்கிறதுனால இந்த லைனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கப்புறம் எது நான் அட்ஜசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் எது நான் அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா யூங்கிற வெர்டெக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது விங்கிற வெர்டெக்ஸை இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ விங்கிற வெர்டெக்ஸை இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுக்கு டிகிரி 1 2 3 4 அப்படின்ட்டு வரும், யூக்கு டிகிரி வந்து 3 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ 4 3 வந்து 7, 7ங்கிறது வந்து 6 விட பெருசு. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது ரெண்டையும் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ண முடியும். அடுத்த ரெண்டு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் இது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்போ டிகிரி பார்த்தீங்க அப்படின்னாலும் சேமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ க்ளோஷரோட டெஃபினிஷன் என்னது அப்படின்னா ரெண்டு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸோட டிகிரியை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது அது டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸுக்கு வந்து ஈக்குவலாகவோ இல்லை கிரேட்டராகவோ இருந்தால் அந்த நான் அட்ஜசண்ட்டை வந்து நம்ம அட்ஜசன்சி கொடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுதான் வந்து க்ளோஷரோட டெஃபினிஷன். ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ண கிராஃப் வந்து
இந்த கிராஃபா. ஸோ அப்போ இந்த கிராஃபுக்கு வந்து நம்ம க்ளோஷர் வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து க்ளோஷர் ஆஃப் த கிராஃப். ஸோ இப்படி தான் வந்து க்ளோஷர் வரையும். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு என்னது ஒரு தியரம் வரும் அப்படின்னா வந்து C of G is well defined அப்படிங்கிற ஒரு தியரம். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ 8 மார்க்லேயும் இது வந்து கேட்பாங்க, 5 மார்க்லேயும் வந்து கேட்பாங்க. க்ளோஷர் ஆஃப் த கிராஃபை வந்து வெல் டிஃபைன்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜிங்கிற கிராஃபில் வந்து P வெர்டிசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். P வெர்டிசஸ் இருந்துச்சு அப்படின்னா let G1 and G2 be the two graphs obtained from G by repeatedly joining the pair of non-adjacent vertices whose degree sum is at least P until no such pair remains. அதாவது க்ளோஷரோட டெஃபினிஷனை தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதுவோம். G1 G2வும் 2 கிராஃப்ஸு. ஸோ 2 கிராஃப் நான் எப்படி வரைவேன் அப்படின்னா, ஸோ நான் இப்படி எடுத்துருந்தோம்ல போன தடவை, இதை தான் வந்து G அப்படின்ட்டு வச்சுருந்தோமா. அப்போ G1 உங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா repeatedly joining the pair of non-adjacent vertices தானே, whose degree sum is at least Pனா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறத வந்து நான் என்னென்னு வச்சுக்கிடுவேன்னா வந்து ஒரு G1 அப்படின்ட்டு வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் G2 பார்த்தோம் அப்படின்னா, ஸோ G2வில் பார்த்தோம் அப்படின்னா இதில் எதை ஜாயின் பண்ணுற மாதிரி வைக்கலான்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா வந்து டிகிரி வந்து குறைஞ்சது 6ன்னு வரும். ஸோ இது வந்து G2. ஸோ நம்ம வந்து நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸை இப்படி தான் ஜாயின் பண்ணணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ஒரு சில பேர் இப்படி ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்னொரு சில பேர் இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது ஆனால் கடைசியில் கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து ஒன்று போல தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா லெட் x1 x2 எக்ஸெட்ரா xm இதுதான் வந்து G1ங்கிற கிராஃபில் வந்து ஆட் பண்ணக்கூடிய எட்ஜஸ் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். அப்போது y1 y2 எக்ஸெட்ரா yn இதுதான் வந்து G2ங்கிற கிராஃபில் வந்து ஆட் பண்ண போகிற எட்ஜஸ் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். அப்போ க்ளோஷர் வந்து வெல் டிஃபைன்டு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து வேறு மாதிரி நம்ம வந்து எட்ஜஸை வந்து ஆட் பண்ணாலும் கடைசியாக கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து சேம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து சேம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். அப்போ x1 x2 எக்ஸெட்ரா xm இஸ் ஈக்குவல் டு y1 y2 எக்ஸெட்ரா yn அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா x1 x2 எக்ஸெட்ரா xi எட்ஜஸ் வந்து இது ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். x1 x2 எக்ஸெட்ரா xiயும் y1 y2 எக்ஸெட்ரா yi எட்ஜஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் லெட் xi + 1 அப்படிங்கிற இந்த ஒரு எட்ஜ் இது என்னதுன்னா uv அப்படிங்கிற இந்த லைன் தான் வந்து நம்ம xi + 1 அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். இது வந்து G1ல் வந்து இருக்குது, பட் G2ங்கிற கிராஃபில் வந்து இந்த எட்ஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ xi + 1 அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு எட்ஜு. இது G1ங்கிற கிராஃபில் வந்து இருக்குது, G2ங்கிற கிராஃபில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா லெட் ஹச்சுங்கிறது வந்து ஒரு சப்கிராஃப். எப்படிப்பட்ட சப்கிராஃப் அப்படின்னா ஜிங்கிற கிராஃபோட வந்து ஃபஸ்ட்டு எட்ஜஸை வந்து ஆட் பண்ணி வரைஞ்சிருக்கிறக்கூடிய கிராஃபை தான் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோன்னா வந்து ஹெச் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம்.
ஸோ x1 x2 எக்ஸெட்ரா அப்புறம் xi அப்படின்னா இதுக்கு அடுத்த எட்ஜ் தான் வந்து xi ப்ளஸ் ஒன்னா x1 x2 எக்ஸெட்ரா xi ஐக்கு அடுத்தது தானே i ப்ளஸ் ஒன்று. அப்போ xi ப்ளஸ் ஒன் தான் வந்து நெக்ஸ்ட் எட்ஜ் ஹெச்சில் வந்து ஆட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் எட்ஜ் அப்படின்னா அப்போ எப்படி இந்த xi ப்ளஸ் ஒன்னை தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோன்னா வந்து uv அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அப்போ யூவும் வியும் இப்போதைக்கு நான் அட்ஜசண்ட்டாக இருக்குது. அப்போ யூவும் வியும் அட்ஜசன்சி கொடுக்கணும். அட்ஜசன்சி கொடுக்கணுன்னா என்ன கண்டிஷன்? க்ளோஷரோட டெஃபினிஷன் படி இந்த ஹெச்சுங்கிற சப்கிராஃபில் யூங்கிற வெர்டெக்ஸோட டிகிரியும் ஹெச்சுங்கிற சப்கிராஃபில் விங்கிற வெர்டெக்ஸோட டிகிரியும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குறைஞ்சது பி வந்து கிடைக்கணும். கிடைச்சா தானே இந்த யூவிங்கிற லைன் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால சின்ஸ் யூவி இஸ் த நெக்ஸ்ட் எட்ஜ் added to hங்கிறதுனால dh of u plus dh of v greater than or equal to p அப்படின்ட்டு சொல்லலாம். ஆல்சோ நமக்கு என்னது தெரியும் அப்படின்னா ஹெச்ங்கிறது வந்து சப்கிராஃப் ஆஃப் G2 அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா G2லையும் வந்து x1 x2 எக்ஸெட்ரா xiங்கிற எட்ஜஸ் வந்து ஈக்குவலான எட்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஹெச்ங்கிறது வந்து சப்கிராஃப் ஆஃப் G2 அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போது ஹெச்ங்கிறது வந்து சப்கிராஃப் ஆஃப் G2ங்கிறதுனால ஹெச்சில் உள்ள வெர்டீசஸோட டிகிரி தான் வந்து கம்மியாக இருக்கும், G2வில் உள்ள வெர்டீசஸோட டிகிரி வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா ஹெச்ங்கிறது சப்கிராஃபு, G2ங்கிறது வந்து சூப்பர் கிராஃப். அப்போது டி டேஷ் ஆஃப் யூ அதாவது G2வில் உள்ள வெர்டெக்ஸோட டிகிரி வந்து ஹெச்சில் உள்ள வெர்டெக்ஸோட டிகிரியை விட அதிகமாக இருக்கும். அதை மாதிரி G2வில் உள்ள வெர்டெக்ஸோட டிகிரியான விங்கிறது சப்கிராஃபில் உள்ள வெர்டெக்ஸ் டிகிரியை விட கூட இருக்கும். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோன்னா லெஃப்ட் சைட் தனியாக ஆட் பண்ணுவோம், ரைட் சைட் தனியாக ஆட் பண்ணுவோமா? அப்போ டி டேஷ் ஆஃப் யூ ப்ளஸ் டி டேஷ் ஆஃப் விங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டிஹெச் ஆஃப் யூ ப்ளஸ் டிஹெச் ஆஃப் வி அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் டிஹெச் ஆஃப் யூ ப்ளஸ் டிஹெச் ஆஃப் வி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோமா? ஸோ அப்போ அதை வந்து அப்ளை பண்ணிக்கிட முடியுமா? அப்போ டி டேஷ் ஆஃப் யூ ப்ளஸ் டி டேஷ் ஆஃப் வி அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டிஹெச் ஆஃப் யூ ப்ளஸ் டிஹெச் ஆஃப் வி அப்படின்ட்டு சொல்லலாம். பட் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்னது கிடச்சிருச்சு அப்படின்னா டி டேஷ் ஆஃப் யூ ப்ளஸ் டி டேஷ் ஆஃப் விங்கிறது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ டி டேஷ் ஆஃப் யூ ப்ளஸ் டி டேஷ் ஆஃப் வி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னாலே யூவும் வியும் வந்து அட்ஜசன்ட் இன் G2 அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் நம்ம ஒரு லைனில் என்ன எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் xi ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு யூவி அப்படிங்கிறது இது திஸ் இஸ் நாட் அண்ட் எட்ஜ் ஆஃப் G2 அப்படின்ட்டு எடுத்தோம். இது வந்து G2வில் இந்த எட்ஜ் கிடையாது, Gயில் தான் இந்த எட்ஜு வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். அப்போ நமக்கு என்னவாகுது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. யூவி வந்து நாட் அண்ட் எட்ஜ் ஆஃப் G2ன்னு எடுத்தோம், நமக்கு யூவி வந்து அட்ஜசன்ட் இன் G2ங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து வருது. ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது அப்படின்னா நம்ம xi ப்ளஸ் ஒன் வந்து நாட் அண்ட் எட்ஜ் ஆஃப் G2ன்னு எடுத்துருக்கிறதுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்போ ஒவ்வொரு xையும் வந்து எட்ஜ் ஆஃப் G2 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸையும் வந்து எட்ஜ் ஆஃப் G2ன்னு சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ஒய்ஐயும் வந்து எட்ஜ் ஆஃப் G1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ xi இஸ் எட்ஜ் ஆஃப் G2, yi இஸ் அன் எட்ஜ் ஆஃப் G1 அப்படின்னா அப்போ நமக்கு வந்து x1 x2 எக்ஸெட்ரா xmங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்னா y1 y2 எக்ஸெட்ரா ynக்கு வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா வந்து C ஆஃப் Gயை வந்து வெல் டிஃபைன்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டினும் சொல்லலாம், 5 மார்க் கொஸ்டினும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தியரம் என்னது அப்படின்னா வந்து ஒரு கிராஃப் ஜிங்கிறது வந்து ஹாமில்டோனியனாக இருக்கணும் அப்படின்னா தென் அதனோட க்ளோஷரும் வந்து ஹாமில்டோனியனாக வந்து இருக்கணும். ஸோ இதுதான் வந்து தியரம். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா வந்து லெட்டு G1 G2 எக்ஸெட்ரா Gn இதெல்லாம் சேர்ந்தது தான் கடைசியாக வந்து உங்களுக்கு என்னதுன்னா க்ளோஷர் ஆஃப் த கிராஃப்.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஜி வந்து ஹாமில்டோனியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்போ போன கிளாஸ்லேயே நம்ம வந்து ஒரு தியரம் படித்தோம். ஜி வந்து ஹாமில்டோனியனாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி ப்ளஸ் யூவி இஸ் ஹாமில்டோனியன் அப்படின்ட்டு ஒரு தியரம் வந்து படிச்சிருந்தோம். ஜி ப்ளஸ் யூவி இஸ் நத்திங் பட் G1. ஸோ G1 இஸ் ஹாமில்டோனியன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ G1 வந்து ஹாமில்டோனியன்னா அகைன் அதே தியரத்தை வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த கிராஃப் வந்து ஹாமில்டோனியனாக இருந்தால் இது கூட ஒரு எட்ஜை சேர்த்தா அதுவும் வந்து ஹாமில்டோனியனாக இருக்கும் அப்படின்ட்டு அதே தியரமை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். G1 ப்ளஸ் யூவி இஸ் நத்திங் பட் G2. அப்போ வந்து G2வும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹாமில்டோனியனாக வந்து இருக்கும். அப்போ G வந்து ஹாமில்டோனியன் if and only if G1 is Hamiltonian. This is true if and only if G2 is Hamiltonian. ஸோ இதை மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போச்சு அப்படின்னா if and only if Gn is Hamiltonian அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ G1 G2 எக்ஸட்ரா இஸ் Gn is nothing but the closure of the graph. அதனால் ஜிங்கிற கிராஃப் வந்து ஹாமில்டோனியனாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட க்ளோஷரும் வந்து கண்டிப்பாக ஹாமில்டோனியனாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் அகைன் ஒரு 8 மார்க் கொஸ்டின். என்னது அப்படின்னா வந்து சவட்டால் தியரம். ஸோ சவட்டால் அப்படிங்கிற மேத்தமேட்டிஷியன் தான் வந்து இந்த தியரத்தை வந்து எழுதினார். ஸோ அவரோட நேமில் இதை சவட்டால் தியரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா லெட் ஜிங்கிறது வந்து ஒரு கிராஃபு. அந்த கிராஃபுக்கு டிகிரி சீக்வன்ஸ் வந்து D1 D2 எக்ஸெட்ரா டிபி அப்படின்ட்டு இருக்குது. வித் D1 less than or equal to D2 less than or equal to D3 எக்ஸெட்ரா less than or equal to DP அப்படின்ட்டு இருக்குது. Suppose for every value of m less than p/2, m வந்து p/2 விட கம்மியாக இருக்கும்போது ஒன்று dm வந்து கிரேட்டர் தேன் எம்னு இருக்கணும், அல்லது dp-m வந்து கிரேட்டர் தேன் p-m அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா தென் ஜிங்கிற கிராஃப் வந்து கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னா வந்து ஹாமில்டோனியனாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் சவட்டால் தியரம். ஜிங்கிறது வந்து ஒரு கிராஃபு. அந்த கிராஃபில் உள்ள வெர்டிசஸ்க்கு வந்து டிகிரி சீக்வன்ஸ் D1 D2 எக்ஸெட்ரா டிபி அப்படின்ட்டு இருக்குது. பி வெர்டிசஸ் உள்ள கிராஃபுக்கு suppose ஒரு வேல்யூ ஆஃப் there is no value of m less than p/2. for every value of m less than p/2க்கு ஒன்று dm greater than m அல்லது dp-m greater than p-mன்னு இருந்துச்சு அப்படின்னா தென் ஜிங்கிற கிராஃபை வந்து நம்ம ஹாமில்டோனியன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜி சாட்டிஸ்ஃபைஸ் த ஹைப்போதெசிஸ் ஆஃப் த தியரம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது எம் லெஸ் தேன் p/2க்கு வந்து ஒன்று dm greater than m அல்லது dp-m வந்து greater than p-m அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம டு ப்ரூவ் என்னது அப்படின்னா வந்து க்ளோஷர் ஆஃப் த கிராஃபை வந்து கம்ப்ளீட் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? க்ளோஷர் ஆஃப் த கிராஃப் வந்து கம்ப்ளீட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு க்ளோஷர் ஆஃப் த கிராஃபில் உள்ள வெர்டிசஸோட டிகிரி எல்லாத்தையும் நம்ம எப்படி டினோட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து d'(v) அப்படின்ட்டு டினோட் பண்ண போகிறோம். க்ளோஷர் ஆஃப் த கிராஃபில் உள்ள வெர்டிசஸோட டிகிரி எல்லாமே வந்து d'(v) அப்படின்ட்டு டினோட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து க்ளோஷர் ஆஃப் த கிராஃப் வந்து கம்ப்ளீட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம கம்ப்ளீட் இல்லை அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ ஒரு கிராஃப் வந்து கம்ப்ளீட் இல்லைன்னா என்னது? கம்ப்ளீட் கிராஃப்னால் என்னது? எந்த ஒரு வெர்டெக்ஸுமே வந்து அந்த கிராஃபில் உள்ள எல்லா வெர்டிசஸோடையும் வந்து அட்ஜசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபை தான் வந்து நம்ம கம்ப்ளீட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு கிராஃப் வந்து கம்ப்ளீட் இல்லை அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த கிராஃபில் வந்து நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். அப்போது ரெண்டு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். யூமும் வியும் தான் வந்து நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் அப்படின்ட்டு வித் டிகிரி ஆஃப் யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் வி அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லெட் d'(u) ஈக்குவல் டு m அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பின்னாடி ப்ரூஃபில் வந்து தேவைப்படும். d'(u)வை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து m அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம்.
ஸோ இப்போ வந்து யூவும் வியும் வந்து நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ்னு வச்சுருக்கிறோமா. ஸோ யூவும் வியும் வந்து நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ்னால் க்ளோஷர் ஆஃப் த கிராஃபோட டெஃபினேஷன் படி நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டி டேஷ் ஆஃப் யூ ப்ளஸ் டி டேஷ் ஆஃப் விங்கிறது வந்து என்னன்னு சொல்லலாம்னா லெஸ் தேன் பி அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் டி டேஷ் ஆஃப் யூ ப்ளஸ் டி டேஷ் ஆஃப் வி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு இருந்துருச்சுன்னா அந்த ரெண்டு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸையும் நம்ம அட்ஜசன்சி கொடுத்துருவோம். ஸோ அதனால் இது அப்போ அட்ஜசன்சி கொடுத்துருவோங்கிறதுனால யூவும் வியும் நான் அட்ஜசண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டி டேஷ் ஆஃப் யூ ப்ளஸ் டி டேஷ் ஆஃப் வி வந்து லெஸ் தேன் பி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அப்போ இதுலேருந்து டி டேஷ் ஆஃப் வி பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் லெஸ் தேன் பி மைனஸ் டி டேஷ் ஆஃப் யூ அப்படின்ட்டு எழுதிக்கலாமா. ஆனால் டி டேஷ் ஆஃப் யூ வந்து நான் என்ன எழுதி வச்சுருந்தேன்னா எம்ன்னு எழுதி வச்சுருந்தேன்னா அப்போ டி டேஷ் ஆஃப் வி வந்து லெஸ் தேன் பி மைனஸ் எம் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் பின்னாடி வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா லெட் எஸ்ஸுங்கிறது வந்து டினோட் த செட் ஆஃப் ஆல் வெர்டிசஸ் இன் வி மைனஸ் வி விச் ஆர் நாட் அட்ஜசன்ட் டு வி. கேபிட்டல் வியிலேருந்து விங்கிற வெர்டெக்ஸ் செட்டை ரிமூவ் பண்ணி ஒரு செட்டு வந்து எழுதணும். அந்த செட்டில் எந்தெந்த வெர்டிசஸ் எல்லாம் விக்கு வந்து அட்ஜசண்ட்டாக இல்லையோ அதை எஸ்ஸுங்கிற செட்டில் வந்து எழுதிக்கலாம். சிமிலர்லி T denote the set of all vertices in V minus U which are not adjacent to U. ஸோ விலேருந்து யூங்கிற வெர்டெக்ஸை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு செட்டு எழுதணும். அந்த செட்டில் எந்தெந்த வெர்டிசஸ் எல்லாம் யூக்கு அட்ஜசண்ட்டாக இல்லையோ அந்த வெர்டிசஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதக்கூடிய செட்டு வந்து டி. ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் எஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இந்த செட் எஸ் என்னது அப்படின்னா விக்கு ஆர்டர் எடுத்தோன்னா வந்து பி. ஸ்மால் விங்கிறது வந்து ஒரே ஒரு வெர்டெக்ஸ் மைனஸ் 1. வி கூடலாம் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாத வெர்டிசஸ் தானே அது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வி கூட அட்ஜசண்ட்டாக உள்ள வெர்டிசஸ் தான் வந்து டி டேஷ் ஆஃப் வி. அப்போ வி கூட அட்ஜசண்ட்டாக இல்லாத வெர்டிசஸ் தான் இருக்குங்கிறதுனால டி டேஷ் ஆஃப் வியை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ எஸ்ஸுங்கிறது வந்து பி மைனஸ் 1 மைனஸ் டி டேஷ் ஆஃப் வி. சிமிலர்லி டீனா என்னது கேபிட்டல் வினா வந்து பி ஒரே ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணால் பி மைனஸ் 1 யூ கூட அட்ஜசண்ட்டாக இல்லாத வெர்டிசஸ். ஸோ யூ கூட அட்ஜசண்ட்டாக உள்ள வெர்டிசஸ் தான் வந்து டி டேஷ் ஆஃப் வி அப்படிங்கிறதுனால யூங்கிறதுனால அதையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் ஆஃப் எஸ்ஸுங்கிறது என்னது வரும் அப்படின்னா பி மைனஸ் 1 மைனஸ் டி டேஷ் ஆஃப் வி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதை மாதிரி டீங்கிறது என்னது அப்படின்னா பி மைனஸ் 1 மைனஸ் டி டேஷ் ஆஃப் யூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா ஆல்சோ பை த சாய்ஸ் ஆஃப் யூ அண்ட் வி படி யூ அண்ட் வியோட சாய்ஸஸ் படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எஸ்ஸுக்கு வந்து டிகிரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அட்மோஸ்ட் டி டேஷ் ஆஃப் யூ வந்து இருக்கும். அதிகபட்சம் வந்து டி டேஷ் ஆஃப் யூ தான் வந்து எஸ்ஸில் உள்ள வெர்டிசஸ்க்கு டிகிரி இருக்கும். அதை மாதிரி டி யூனியன் யூ டீங்கிற செட்டோட யூங்கிற வெர்டெக்ஸையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து டிகிரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அட்மோஸ்ட் டி டேஷ் ஆஃப் வி அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா. எஸ்ஸில் உள்ள வெர்டிசஸ்க்கு டிகிரி அட்மோஸ்ட் டி டேஷ் ஆஃப் யூ. அதை மாதிரி டி யூனியன் யூக்கு வந்து டிகிரி அட்மோஸ்ட் டி டேஷ் ஆஃப் வி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா தென் இப்போது S is equal to P minus 1 minus D dash of V அப்படின்ட்டு இருக்குதா. ஆனால் நம்ம முதல்லையே என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோன்னா D dash of Vங்கிறது வந்து லெஸ் தேன் P minus D dash of U அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். பட் D dash of Uக்கு பதிலாக எம்ங்கிறதுனால P minus எம்னு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து மைனஸ் D dash of V பார்த்தோம் அப்படின்னா அது கிரேட்டர் தேன் மைனஸ் ஆஃப் P minus எம். மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி மாறும். இப்போ இதை இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ எஸ்ஸுங்கிறது வந்து என்னவாகும் அப்படின்னா P minus 1 மைனஸ் D dash of Vங்கிறது வந்து உங்களுக்கு கிரேட்டர் தேன் மைனஸ் ஆஃப் P minus M அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு M minus
1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். தெரிஞ்ச இந்த வேல்யூவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ எஸ்ஸுங்கிறது வந்து கிரேட்டர் தேன் m-1ன்னு கிடச்சிருக்குதா? ஸோ எஸ்ஸுங்கிறது வந்து கிரேட்டர் தேன் m-1 அப்படின்னா இந்த எஸ்ஸை வந்து நம்ம கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு m அப்படின்ட்டு எழுதிக்கிட முடியும். ஸோ கிரேட்டர் தேனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அப்படிங்கிற மீனிங். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்தால் இதை வந்து அட்லீஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம அட்மோஸ்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு எஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எம்ன்னு வந்து கிடச்சிருக்குது. அதை மாதிரி முதல்ல என்ன எழுதி வச்சுருந்தோன்னா எஸ்ஸில் உள்ள வெர்டிசஸுக்கு வந்து டிகிரி வந்து அட்மோஸ்ட் டி டேஷ் ஆஃப் யூ அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோமா. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா சி ஆஃப் ஜி has at least m point of degree at most m அப்படின்ட்டு எழுதலாம். ஏன்னா d dash of u equal to m அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த எஸ் சி ஆஃப் ஜி ஹேஸ் அட்லீஸ்ட் எம் பாயிண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கிறோம்ல, அந்த அட்லீஸ்ட் எம் பாயிண்ட்ஸுங்கிறது வந்து இதிலேருந்து சொல்லியிருக்கக்கூடியது. டிகிரி அட்மோஸ்ட் எம்முங்கிறது வந்து இதிலேருந்து சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ அட்லீஸ்ட் எம் பாயிண்ட்ஸுக்கு டிகிரி அட்மோஸ்ட் எம் இருக்கும் அப்படின்னா தென் நமக்கு இதுலேருந்து என்ன எழுதிடலான்னா டிஎம் வந்து லெஸ் தேன் எம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அட்மோஸ்ட்னாலே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தானே, அது இங்கே அட்மோஸ்ட் தானே இருக்குது, அதனால் டிஎம் லெஸ் தேன் எம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎம் லெஸ் தேன் எம்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டீக்கு வந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் டீக்கு என்னது எழுதியிருந்தோன்னா p-1 மைனஸ் டி டேஷ் ஆஃப் யூ அப்படின்ட்டு எழுதியிருந்தோம். அப்போ இது வந்து p-1 மைனஸ் எம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ p-1 மைனஸ் எம்னு கிடச்சிது அப்படின்னா இட் ஹேஸ் this is greater than or equal to p minus m அப்படின்ட்டு தெரியும். ஸோ greater than or equal to அப்படின்னாலே வந்து அட்லீஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுமா. அதை மாதிரி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டி யூனியன் யூவில் வந்து டிகிரி வந்து அட்மோஸ்ட் டி டேஷ் ஆஃப் வி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அப்போது அதிகபட்சம் டி டேஷ் ஆஃப் வி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ரெண்டுத்துலேருந்து சி ஆஃப் ஜி ஹேஸ் அட்லீஸ்ட் p minus m vertices of degree at most d dash of v அப்படின்ட்டு சொல்லலாம். பட் d dash of v வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா வந்து லெஸ் தேன் p minus m அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அப்போ சி ஆஃப் ஜியில் வந்து p minus m வெர்டிசஸ்க்கு வந்து டிகிரி அட்மோஸ்ட் p minus m அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னா வந்து டி p minus mங்கிறது வந்து லெஸ் தேன் p minus m அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது இப்படி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டிஎம் லெஸ் தேன் எம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். டிபி மைனஸ் எம்ங்கிறது வந்து லெஸ் தேன் பி மைனஸ் எம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை எதில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோன்னா வந்து க்ளோஷர் ஆஃப் த கிராஃபில் தான் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஜிங்கிறது என்னது அப்படின்னா வந்து ஸ்பேனிங் சப்கிராஃப் ஆஃப் த க்ளோஷர். ஜிங்கிறதே வந்து ஸ்பேனிங் சப்கிராஃப் ஆஃப் த க்ளோஷர், அதாவது ஜிங்கிறதே வந்து சப்கிராஃப் ஆஃப் ஜி சி ஆஃப் ஜி அப்படிங்கிறதுனால இந்த ரிசல்ட்ஸ் வந்து சி ஆஃப் ஜிக்கு ஹோல்டு ட்ரூ ஆகும்னா ஜிக்கும் வந்து ஹோல்டு ட்ரூ ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். தேர்ஃபோர் ஜியை பொறுத்த வரையில் பார்த்தோம் அப்படின்னா டிஎம் லெஸ் தேன் எம் அண்டு டி பி மைனஸ் எம் லெஸ் தேன் பி மைனஸ் எம் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஆனால் இப்போ நம்ம என்னது எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா முதல் லைனில்
டி டேஷ் ஆஃப் யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி டேஷ் ஆஃப் வின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம். அதை மாதிரி டி டேஷ் ஆஃப் வி வந்து லெஸ் தேன் பி மைனஸ் எம்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம். ஸோ டி டேஷ் ஆஃப் யூ ஈக்குவல் டு எம்னு வேற எழுதி வச்சுருந்தோம். அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா எம் லெஸ் தேன் பி மைனஸ் எம் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மைனஸ் எம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்போது 2m லெஸ் தேன் பி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா எம் லெஸ் தேன் பி பை 2 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ எம் லெஸ் தேன் பி பை 2ன்னு இருக்குது, இந்த ரிசல்ட் இருக்குதா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்குதுன்னா ஜிங்கிற கிராஃபில் வந்து எம்ங்கிறது வந்து லெஸ் தேன் பி பை 2 வித் டிஎம் லெஸ் தேன் எம் அண்ட் டி பி மைனஸ் எம் லெஸ் தேன் பி மைனஸ் எம் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் எம் லெஸ் தேன் பி பை 2 ஐதர் டிஎம் கிரேட்டர் தேன் எம் ஆர் டி பி மைனஸ் எம் கிரேட்டர் தேன் பி மைனஸ் எம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எழுதி வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்னவாகுது அப்படின்னா வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து கிடைக்கிது. ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கிது அப்படின்னா சி ஆஃப் ஜி வந்து கம்ப்ளீட் இல்லை அப்படின்ட்டு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கிது. அப்போ சி ஆஃப் ஜி வந்து கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னா வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃபாக தான் வந்து இருக்கும். ஸோ சி ஆஃப் ஜி வந்து கம்ப்ளீட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கரலரிப்படி ஜியை வந்து என்னென்னு சொல்லிடலான்னா வந்து ஹாமில்டோனியன் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ ஜிங்கிற கிராஃப் வந்து கண்டிப்பாக ஹாமில்டோனியனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து சவட்டால் தியரம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஷர் டெஃபனிஷன்னா என்னங்கிறத பார்த்தோம், சி ஆஃப் ஜி இஸ் வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு தியரம் பார்த்தோம், சவட்டால் தியரம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூணும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.